Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து DML commands, அதாவது select clause with condition. இப்போ லாஸ்ட் வீடியோல வெறும் select clause யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ select with condition எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு. செலக்ட், இன்சர்ட், அப்டேட், delete. சரியா? So, where clause in SQL is used to specify conditions. So, ஒரு condition கொடுக்கிறதுக்கு தான் நம்ம where clause யூஸ் பண்ணுவோம். For example, இப்போ நான் ஒரு database சொன்னேன் இல்லையா, ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, அட்ரஸ், ஆதார் நம்பர். எனக்கு வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பர் வேணும் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேர் கிளாஸ் கேன் ஹேவ் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்வால்விங் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் SQL வேறு SQL allows use of logical connectives and or not. ஸோ இப்போ வந்து அண்டு நமக்கு என்ன யூஸ்வலாக தெரியும்ல, அண்டுனா ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஆர்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், நாட் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. அதே மாதிரி allows between comparison operator to specify greater than or equal to some value and less than or equal to some value. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் ஃபைண்ட் தி ஆல் தி நம்பர்ஸ் பிட்வீன் 11 and 15 அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், 12, 13, 14 அதான நம்ம ஆன்சர் கொடுப்போம். பட் SQL எப்படி எடுக்கும் அப்படின்னு சொன்னால், ஃபைண்ட் ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் 11 and 15 கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து 11ஐயும் இன்க்ளூட் பண்ணும் ஆஸ் வெல் அஸ் 15ஐயும் இன்க்ளூட் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து 11, 12, 13, 14, 15 வரும். சரியா? அதே மாதிரி நம்ம நாட் பிட்வீனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இது அதே சேம் டேட்டாபேஸ் எடுத்திருக்கேன், இது ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன், சேம் டேட்டாபேஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி நம்ம சில கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபைண்ட் ஆல் தி அக்கௌண்ட் நம்பர்ஸ் வேர் பேலன்ஸ் இஸ் லெஸ் தென் 1000. ஸோ எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர்ஸ் மட்டும் வேணும், அதில் அவங்க பேலன்ஸ் வந்து லெஸ் தென் 1000 இருக்கும். ஸோ எனக்கு டிஸ்பிளேயில் என்ன வேணும், அக்கௌண்ட் நம்பர்ஸ் மட்டும் தான் வேணும், பேலன்ஸ் லெஸ் தென் 1000. இப்போ இது அக்கௌண்ட் நம்பரும் பேலன்ஸும் எந்த டேபிளில் இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அக்கௌண்ட் நம்பரும் பேலன்ஸும் அக்கௌண்ட்டுங்கிற டேபிளில் இருக்குது. ஸோ அப்போ போது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், செலக்ட் அக்கௌண்ட் நம்பர் ஃப்ரம் அக்கௌண்ட் வேர் பேலன்ஸ் லெஸ் தென் 1000. ஸோ எனக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் மட்டும்தான் வேணும், ஃப்ரம் டேபிள் நேம் வேர் பேலன்ஸ் லெஸ் தென் 1000. ஸோ எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். என்ன டிஸ்பிளே ஆகும், யார் யாருக்குன்னா அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் 1000க்கு கம்மியாக இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? அடுத்தது ஃபைண்ட் பிரான்ச் நேம் சிச்சுவேட்டட் இன் சென்னை அண்ட் ஹேவிங் அசட்ஸ் லெஸ் தேன் 10,000. அதாவது பிரான்ச் நேம் வந்து இப்போ சென்னைன்னு சொன்னால் பிரான்ச் ரொம்ப பிரான்ச் இருக்குது இல்லையா, நங்கநல்லூர் பிரான்ச் இருக்குது, ஒரு பேங்க் பர்டிகுலர் பேங்க் எடுத்தோன்னா அது நங்கநல்லூரில் இருக்கலாம், கூடுவாஞ்சேரி எல்லா இடத்துலையும் இருக்கும், ஊரப்பாக்கத்தில் இருக்கும், கூடுவாஞ்சேரியில் இருக்கும். ஸோ அதனால் ஃபைண்ட் பிரான்ச் நேம் சிச்சுவேட்டட் இன் சென்னை அண்ட் ஹேவிங் அசட்ஸ் லெஸ் தேன் 10,000. ஸோ 10,000 கம்மியாக இருக்கிற அசட்ஸ் எல்லாம் எனக்கு எந்த பிரான்ச்சஸில் அசட்ஸ் வந்து 10,000க்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். ஸோ எனக்கு டிஸ்பிளே பண்ணுறது பிரான்ச் நேம் மட்டும்தான். இப்போ பிரான்ச் நேம் எதில் இருக்குது, பிரான்ச் நேம் வந்து பிரான்ச்சுங்கிற டேபிளில் இருக்குது. சரியா? ஸோ பிரான்ச் நேம் ஃப்ரம் பிரான்ச் வேர் பிரான்ச் சிட்டி இருக்கா, எனக்கு இங்கே பிரான்ச் சிட்டி இருக்குது, ஏன்னா சிட்டி சென்னை தான் கேட்டிருக்கு. பிரான்ச் சிட்டி ஈக்குவல் டு சென்னை அண்ட் இப்போ லாஜிக்கல் கனெக்டிவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, அண்ட் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு, அண்ட் அசர்ட்ஸ் லெஸ் தென் 10,000. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ
சென்னையில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, எல்லா பிரான்ச்சஸும் எனக்கு கிடைக்காது. எந்தெந்த பிரான்ச்சுக்கெலாம் அசர்ட்ஸ் லெஸ் தேன் 10,000 இருக்குது, அந்தந்த பிரான்ச் நேம் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? அதே மாதிரி செலக்ட் பிரான்ச் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் where balance is greater than or equal to 100 and less than or equal to 1000. ஸோ பிரான்ச் நேமும் எனக்கு டிஸ்பிளே பண்ணும், அக்கௌண்ட் நம்பரும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ பிரான்ச் நேமும் அக்கௌண்ட் நம்பரும் எதில் இருக்குது? அக்கௌண்ட்டுங்கிற டேபிளில் தான் இருக்குது. ஸோ செலக்ட் பிரான்ச் நேம் கமா அக்கௌண்ட் நம்பர் ஃப்ரம் அக்கௌண்ட் வேர் பேலன்ஸ், அதான் பிரான்ச் நேம் கமா அக்கௌண்ட் நம்பர் ஃப்ரம் அக்கௌண்ட் வேர் balance greater than or equal to 100 and less than or equal to 1000. ஸோ இப்படியும் இது எழுதலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் select branch name comma account number from account where balance between 100 and 1000 சொல்லலாம். ஸோ ஏன் இதை யூஸ் பண்ணான்னு சொன்னேன்? ஏன்னா அது கண்டிப்பாக வந்து 100ஐயும் இன்க்ளூட் பண்ணும், 1000ஐயும் இன்க்ளூட் பண்ணும். ஸோ ஏன்னா இங்கே நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ பிட்வீன் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். பிட்வீன் கன்சிடர்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. சரியா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம செலக்ட் கிளாஸ் வித் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு சில செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த இதில் வந்து நமக்கு வந்து எல்லா இதுவுமே கவர் ஆகாது, ஒரு சில செட் மட்டும் தான் கவர் ஆகும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து நான் தனி வீடியோவில் போடுறேன். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி என்ன அவுட்புட் வந்ததுன்னு சொல்லி தான் நான் காட்ட போகிறேன் செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி. சரியா? தேங்க்யூ.